பண கஷ்டம் இருந்தால் இந்த 10 விஷயங்களை சரி பண்ணுங்க. நாம் அனைவரும் அதிகமான பண வரவையும் நிலையான சேமிப்பையும் விரும்புகிறோம். ஆனால் சிலருக்கு பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பே வராது. சிலர் சம்பாதித்தாலும் அது கையில் தங்காது. சில சமயம் நம்முடைய சில பழக்க வழக்கங்களும் மனநிலையும் கூட பண கஷ்டத்தை வரவழைக்கும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வாங்க அது என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதல் விஷயம், நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை மறந்துட்டு இல்லாததையே நினைச்சு புலம்புறது. அவன் மட்டும் நல்லா இருக்கான், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு மற்றவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நாம எதை நினைக்கிறோமோ எதை பேசுகிறோமோ அதே தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னா பிரபஞ்சம் அப்படியா எதுவுமே இல்லாத நிலையிலேயே இருன்னு சொல்லிருமாம். இருக்கிற கொஞ்சத்தை மதிச்சு நன்றி சொன்னா இன்னும் நிறைய கிடைக்கும். இரண்டாம் விஷயம், முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படாம அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, மனசுக்குள்ள பொறாமப்படுறது. அடுத்தவங்களோட நல்லதை நாம் தடுக்க நினச்சா நமக்கு நல்லது கிடைக்காது. நம்ம சக்தி எல்லாம் எதிர்மறையான எண்ணத்திலேயே வீணாகிடும். நல்ல எண்ணங்கள் தான் நல்லதை கொண்டு வரும். மூன்றாம் விஷயம், வீடு, கடை, ஆஃபீஸுன்னு எந்த இடமா இருந்தாலும் அசுத்தமாக கண்ணா பின்னான்னு போட்டு வைக்கிறது. முக்கியமாக பணம் வைக்கும் இடங்களை, அதாவது பீரோ, பர்ஸ் சுத்தமாக வச்சுக்காம இருக்கிறது வறுமையை ஏற்படுத்தும். மகாலட்சுமி தாயார் சுத்தமான இடத்தில்தான் தங்குவாங்க. குப்பையா அழுக்காய் இருந்தால் லட்சுமி கடாச்சம் கிடைக்காது. ஒரு வீடு பளிச்சுன்னு இருந்தால்தான் நல்ல பணம் புழங்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான்காம் விஷயம், பணம் வந்தால் அதை கண்ட இடத்துல போடுறது, கண்டபடி செலவு பண்ணுறது, கடனை வாங்கினா திருப்பி தரதில் அலட்சியமாக இருக்கிறதுன்னு இருந்தால் வறுமை ஏற்படும். பணம்ங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். அதை நம்ம மதிக்காமல் அலட்சியமாக நடத்தினா அதுவும் நம்மக்கிட்ட நிற்காது, போயிடும். பணத்தை பத்திரமா மரியாதையாக பார்த்துக்கிட்டா அதுவும் நம்ம கூடவே இருக்கும். ஐந்தாம் விஷயம், கஷ்டப்பட்டு உழைக்காம எப்படியாவது பணம் வரணும்னு சும்மா இருக்கிறது, குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்கிறது. உழைக்காம எதுவுமே கிடைக்காது. சோம்பலாக இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற நல்ல சக்தியெல்லாம் குறைஞ்சு முன்னேற்றமே தடைப்படும். கஷ்டப்பட்டு உழைச்சால்தான் பணம் நியாயமாக வரும், நிலைக்கும். ஆறாம் விஷயம், வாங்கின கடனை அடைக்காம திரும்ப திரும்ப கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறது. கடன் அடைக்கிற முயற்சியே பண்ணாமல் இருக்கிறது. கடன் ஒரு பெரிய சுமை, அது மனசுக்குள்ள ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். கடன் சுமை அதிகமாக ஆக ஆக பணவரவும் குறைய ஆரம்பிக்கும். ஏழாம் விஷயம், பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, முன்னோர்கள் இவர்களை மதிக்காமல் இருக்கிறது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கிறது. முன்னோர்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னா எந்த காரியமும் சிறப்பாக நடக்காது. அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால்தான் பணம் வரும், கஷ்டங்கள் நீங்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எட்டாம் விஷயம், எப்போ பார்த்தாலும் கஷ்டம், நடக்காது, முடியாது, போச்சுன்னு எதிர்மறையான வார்த்தைகளையே பேசிக்கிட்டே இருக்கிறது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நல்ல வார்த்தைகளை பேசினா நல்லதே நடக்கும், கெட்ட வார்த்தைகளை பேசினா கெட்டதே நடக்கும். ஒன்பதாம் விஷயம், மாலை நேரம் லட்சுமி தாயார் வீட்டுக்கு வரும் நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் குப்பையை வெளியே போடுறது லட்சுமியையும் சேர்த்து வெளியே தள்ளுற மாதிரி. பத்தாம் விஷயம், வீட்டை வாஸ்துப்படி கட்டாமல் இருக்கிறது அல்லது வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் இருக்கிறது. வாஸ்துங்கிறது நம்ம வீட்டில் நல்ல சக்தி புழங்குறதுக்கான ஒரு வழி. வாஸ்து சரியில்லைன்னா வீட்டில் எதிர்மறை சக்தி சேர்ந்து பண கஷ்டம், ஆரோக்கிய பிரச்சனைன்னு பல சங்கடங்கள் வரும். இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கவனமாக சரி பண்ணி பாருங்கள். மனசில் நல்ல எண்ணத்தோட உழைச்சி சுத்தமாக இருந்தால் பணம் தானாக வரும். பண கஷ்டம்ங்கிறது வெறும் பணமின்மை மட்டுமில்லை, அது ஒரு மனநிலையும் கூட. நம்ம எண்ணங்களை மாற்றினா பண வரவும் நிச்சயம் மாறும்.